வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைகிறேன், மகிழ்கிறேன். இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பால் விலையை உயர்த்தி தமிழக மக்களுக்கு பரிசு தந்திருக்கிறது. இன்று முதல் லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த விலையேற்றம்? இதற்கு பின்னால் உள்ள நிலைமைகள் என்ன? இதை தடுத்திருக்க முடியாதா என்று பல கேள்விகள் எழுகின்றன. ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடும் போதும், சம்பள பாக்கி நிலுவையை கேட்கும் போதும் தமிழக அரசு உடனடியாக பேருந்து கட்டணங்களை உயர்த்தியது. என்ன குறை? இழப்பு ஏற்படும் போதெல்லாம் அந்த இழப்பை அப்படியே பொதுமக்கள் தலையில் சுமத்துவது எந்த வகையில் நியாயம்? நிர்வாகம் சரியாக இருக்கிறதா? அந்த நிர்வாகம் சரியாக இருந்தால் இந்த விலையேற்றத்தை தடுத்திருக்க முடியுமா என்று பல்வேறு வினாக்கள் எழுகின்றன. விடை காண வேண்டிய வினாக்கள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடு என்ற போதும் போலும், கோலோடு நின்றான் இரவு. ஆட்சிக்கோல் ஏந்தி இருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது. அடிக்கோடு இட்டு பார்க்க வேண்டிய வார்த்தைகள். அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது வேல் ஏந்திய கொள்ளைக்காரனின் மிரட்டலை போன்றது. வள்ளுவர் சொல்லியிருக்கிற வார்த்தை இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை மிக அழகாக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். விவாதிக்கலாம். விவாதிப்பதற்காக இங்கே அரங்கத்திலே 4 விருந்தினர்கள். அவர்களை அறிமுகம் செய்கிறேன். திரு அதிவீர ராமபாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர். வணக்கம். முனைவர் காயத்ரி, அரசியல் விமர்சகர். வணக்கம். திரு பிரியன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம். திரு பொன்னுசாமி, பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கம். வணக்கம். வணக்கம். திரு பொன்னுசாமி, முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பால் விலை உயர்ந்திருக்கிறது. இன்னையிலிருந்து லிட்டருக்கு 6 ரூபாய். இதனுடைய பின் விளைவுகள் எப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு சாதாரண பொதுமக்கள் தான். ஒரு கண்டிப்பாக ஏன்னா டீ காஃபி அப்படி அது போயிட்டே இருக்கும். அதனுடைய விலை உயர்வு எல்லாத்தையும் பாதிக்கும். ஹோட்டலில் முதலாளிகள்லாம் கூட சொல்லிட்டாங்க, பால் டீ விலையெல்லாம் கண்டிப்பாக உயரும். சாமானிய மக்களை பாதிக்கும். எனக்கு முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உற்பத்தி செலவு குறைவாக இருந்தால் பாலுடைய விலையும் குறையும். உற்பத்தி செலவு ஏன் கூடுது? உங்களுக்கு கூடுது இல்லையா? எப்படி கூடுது? அதை எப்படி தவிர்த்திருக்கலாம் இந்த அரசு? அது முதல்ல சொல்லுங்கள். அதாவது தமிழக அரசுடைய அரசாணையில் பார்த்தீங்கன்னா, பசும்பாலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 6 ரூபாயும் உயர்த்தி ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எருமை மாடுகள் வந்து மிக குறைவானது. 5% கூட தமிழகத்தில் எருமை மாடுகள் கிடையாது. எருமை மாட்டு பாலும் ஆவின் நிர்வாகம் கொள்முதல் செய்வதில்லை, ஆவின் நிர்வாகம் வருவதில்லை, பசும்பால் தான். அப்போ 4 ரூபாய் விற்பனையை கொள்முதல் விலையை உயர்த்திட்டு 6 ரூபாய் விற்பனை விலையை பொதுமக்கள் மேலே திணிக்கிறது குருவி தலையில் பணங்காய வச்சா எப்படி இருக்குமோ அது போல தான். அது மட்டும் இல்லாமல் பால் உற்பத்தியாளர்கள் தரப்பில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 1 லிட்டர் பாலுக்கான உற்பத்தி செலவினங்கள், அதுதான் கேட்குறேன். பசுந்தீவனம், வைக்கோல், புண்ணாக்கு, கலப்பு தீவனங்கள், பணியாளர்கள் செலவு, இதெல்லாம் 1 லிட்டருக்கு பார்த்தோம்னா 49 ரூபாய் 84 காசுகள் வந்து அவர்களுக்கான உற்பத்தி செலவுகள் ஆகுது. 1 லிட்டரு உற்பத்தி செய்வதற்கான செலவுகள், பணியாளர் சம்பளத்துலேருந்து எல்லாமே 49 ரூபாய் 84 காசு அவங்களுக்கு செலவினங்கள் ஆகுது. அப்போது கடந்த 2014ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் வந்து அந்த 2014 மார்ச் மாதம் 1 லிட்டருக்கு 5 ரூபா உயர்த்தி கொடுத்தாங்க. நவம்பர் மாதம் லிட்டருக்கு 3 ரூபா உயர்த்தினாங்க. 8 ரூபா கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. நுகர்வோர் தலையில் 10 ரூபா உயர்த்தப்பட்டது. ஆனால் இப்போது 4 ரூபாய் விற்பனை விலையை கொள்முதல் விலையை உயர்த்திட்டு 6 ரூபாய் விற்பனை விலையை உயர்த்திருக்காங்க. ஆனால் உற்பத்தியாளர் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, 1 லிட்டருக்கு குறைந்தபட்சம் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் உயர்த்தி வழங்கணும். ஏன்னா முதல் 28 ரூபா பசும்பால் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து 15 ரூபாய் உயர்த்தி குறைந்தபட்சம் 43 ரூபாயாவது நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். எங்களுடைய உழைப்புக்கு நாங்கள் ஒரு சேவையாகவே நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆனால் மாடுகளுக்குரிய தீவனம், மருத்துவ செலவுகள், இது போன்ற செலவுகள் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி 43 ரூபா வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ணி கேட்டாங்க. ஆனால் யானை பசிக்கு சோளப்பொரிய உணவாக கொடுத்தது போன்று உற்பத்தி செலவுங்கிறது நீங்கள் இதெல்லாம் குறிப்பாக சொல்லுங்களேன்.
பசுந்தீவனம். அது என்ன விலை? எப்போ முன்னாடி எப்படி இருந்தது, எப்போ? வைக்கோல் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இருந்த கட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 250 ரூபா ஒரு கட்டு. புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருந்த புண்ணாக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 100-120 ரூபாய்க்கு மேலே கிலோ போயிருக்கு. சரி. இது போன்ற செலவுகள், மாடுகளுக்கான தீவனங்கள் செலவு பல மடங்கு, ஒரு மடங்கு 3-4 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஒரு விவசாயி மாடு வச்சு பால் உற்பத்தி பண்ண 15 லிட்டர் அவர் உற்பத்தி செலவுக்கு 920 ரூபா கிட்டத்தட்ட ஒரு மாடுகளுக்கு அவர் செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஆட்கள் சம்பளம் இதெல்லாம் சேர்த்து. அப்போ 15 லிட்டர் அவர் பால் உற்பத்தி பண்ணாருன்னா 920 ரூபா அவர் செலவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் அவருக்கான வருவாய் எப்படி இருக்கும்? அப்போ அவருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியன்றது எல்லாருக்குமே முக்கியம் இல்லையா? ஒரு சேவை சார்ந்த ஒரு தொழில், ஒரு பால் பிறகு கூட உங்களுக்கு நட்டம் தான் கண்டிப்பா. பால் உற்பத்தியாளர்களுக்கு நஷ்டம். இது இந்த விலை கண்டிப்பா பொதுமக்கள் மீது திணித்த விற்பனை தவிர்த்திருக்க முடியும். எப்படி? அதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். எப்படி? ஆவின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள், இதை தவிர்த்திருந்தால், இதை சரி செஞ்சிருந்தா பொதுமக்கள் மீது திணித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நாங்க ஒரு 5-6 ஆண்டு காலமாவே தமிழக அரசுக்கு கோரிக்கை எங்க அமைப்பு சார்பில் ஆவில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை புள்ளி விவரத்தோட என்ன முறைகேடுகள் குறிப்பா சொன்னீங்க, புள்ளி விவரம் சொல்றீங்க இல்லையா, என்னென்ன முறைகேடுகள்? இப்போ தனியார் பால் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா பால் முகவர்களுக்கு நேரடியான வர்த்தக தொடர்புகள் கொடுத்திருக்காங்க, இடைத்தரகர்கள் முறை கிடையாது. சரி. ஆவி நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டோம்னா மொத்த விநியோகஸ்தர் என்கிற ஒரு இடைத்தரகர் முறையை வச்சிருக்காங்க. அவர்கள் மூலமா தான் பால் விநியோகம் வந்து பால் முகவர்களுக்கு வருது. அப்போ அங்க ஒரு மொத்த விநியோகஸ்தர் முறையை வச்சுக்கிட்டு அவர்கள் மூலமா தான் பால் விநியோகம் பண்றாங்க முகவர்களுக்கு. அப்போ அதுல ஒரு இடைத்தரகர் மூலமா அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுது. பால் முகவர்களுக்கான கமிஷன் பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 50 காசுகள் தான் தராங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த கமிஷன் தொகை வந்து உயர்த்தப்படாமலே இருக்கு. ஆவின் விற்பனை விலை உயராமல் முகவர்களுக்கு 50 பைசா 1 லிட்டர் நாங்க பாக்கெட் பாலை கொண்டு போய் பொதுமக்களுக்கோ சில்லறை வணிகர்களுக்கோ கொடுக்கறதுக்கு 50 காசுகள் தான் 1 லிட்டருக்கு எங்களுக்கு லாபமா. இடைத்தரகர்களுக்கு கிடைக்குது. இடைத்தரகருக்கு 1 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுவும் வாகன வாடகை, வாகனம் விநியோகம் பண்ணுவதற்கு வாகன வாடகை 70 பைசா கொடுத்துட்றாங்க. சிறப்பு சலுகைகள்னு அதுக்கு தனியா ஒரு இது கொடுக்குறாங்க. பால் லீக்கேஜ் ஆவரேஜ்னு சொல்லிட்டு 1000 லிட்டர் பால் கொள்முதல் பண்ணா லீக் வருதோ இல்லையோ அதுக்கு 2 லிட்டர் பால் இலவசமா கொடுத்துட்றாங்க. இது போன்ற பல்வேறு சலுகைகள் அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துறதுனால அடுத்த கட்ட அங்க என்ன நடக்கு, மொத்த விநியோகஸ்தர்கள் வந்து முகவர்களுக்கு பில்லே கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு பொருள் நம்ம பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ணணும் அதுக்கான பில் கொடுக்கணும் இல்லையா? அப்பதான் அங்க என்ன நடக்குன்னு தெரியும், நிர்வாகத்தை என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு. மொத்த விநியோகம் எந்த பால் முகவரும் பில்லே கொடுக்கறது இல்லை. இது சம்பந்தமா நிர்வாகத்தில் தெரியப்படுத்தினாலும் நிர்வாகமும் கண்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் இந்த மாதாந்திர அட்டை, நுகர்வோர் அட்டை இருக்கு பாருங்க. நுகர்வோர் அட்டை அரசு எதுக்காக மானியம் கொடுக்குறாங்க? பொதுமக்களுக்கு நேரடியாக போய் சேரணும் அந்த மானியம், ஏழை எளிய மக்களுக்கு அதை பலன் பெறணுன்றது தான். ஆனால் ஆவினில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஓய்வு பெற்ற பணியாளர்கள் 500 கார்டு, 1000 கார்டு, 2000 கார்டு, 5000 கார்டு வரைக்கும் போட்டு வச்சுட்டு அதை முறைகேடுகளாக சட்டத்திற்கு புறமான வகையில் அதை பயன்படுத்துறாங்க. அப்போ அரசுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 55 கோடி ரூபாயிலிருந்து 80 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்படுது. அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். சரி, ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். திருப்பிரியன், முதல்ல சொன்ன மாதிரி உற்பத்தி செலவு குறைந்தான்னா விலை கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய முறைகேடுகள், அந்த முறைகேடுகளில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளை அடைச்சாலேயே விலை உயர்வுங்கிற இடத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். போக்குவரத்து உட்பட சொல்கிறேன் நான். எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த அரசினுடைய அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து இந்த விலை உயர்வுன்றது வந்து கொஞ்சம் நுகர்வோர்களால் இதை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி ஒரேடியாக இவ்வளவு விலை உயர்வு அவங்க செய்யக்கூடாது அரசாங்கம் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. சரி. ஏன்னா வந்து நீங்கள் எல்லா பொருட்களும் விலையேறின்னு தான் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ சொல்கிற மாதிரி தீவனங்கள்லாம் விலையேறி இருக்குது, புண்ணாக்கு எல்லாமே விலையேறி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு பீரியாடிக்கெலாம் நீங்கள் வந்து 1 ரூபாயோ 75 காசோ 50 காசோ நீங்கள் ஏற்றிட்டே வந்திருந்தீங்கன்னா அந்த சிரமம் வந்து மக்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் திடீர்னு 6 ரூபாயெலாம் ஏற்றுனீங்கன்னா அது மக்களுக்கு அதோட இல்லை. இந்த நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படிப்படியாக விலை ஏறுறதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி இந்த உற்பத்தி தீவனங்கள் உற்பத்தி இருக்குல்ல, அதனுடைய விலையை குறைப்பதற்கு கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தா, அந்த அரசு எடுத்திருந்தாச்சுன்னா இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்காது. இல்லை, நிர்வாக கோளாறுகளையும் சரி செய்தா இந்த நிலைமை வந்திருக்காது. இல்லை, அந்த 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 ஏரியா வந்து கவர்மெண்ட் கையிலேயே இல்லை. முதல்ல கவர்மெண்ட் பண்ணக்கூடியது என்னன்னா
ஆவின் என்கிற பொதுத்துறை நிறுவனத்தில் நடக்கிற ஊழல்களையும் முறைகேடுகளையும் குறைச்சிட்டு அங்கே நடக்கிற அந்த நிதி முறைகேடுகள் எல்லாம் குறைச்சிட்டு ஊழல்கள் எல்லாம் குறைச்சிட்டு அங்கே இருக்கிற ஓவர் ஹெட்ஸ் இருக்குல்ல அதிகப்படியான ஊழியர்கள் அவர்களை வந்து ஒழுங்காக வேலை வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து எவ்வளவு மோசமாக நடக்கணுமோ அவ்வளோ மோசமாக தான் நடக்கும். அதை ஒழுங்காக நடக்க வைக்கிறது வந்து அது அதிகாரிகள் கையில் இருக்கு. ஒரு பொதுத்துறை நிறுவனம் எவ்வளவு மோசமாக நடக்கும் அப்படிதான் நடக்கும். ஆமா, அது வேற வழி இல்லை. ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டோம். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அதனால தான் வந்து ஒரே தொழில் செய்கிற தனியார் நிறுவனமும் பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் போகிறது, ஜியோ லாபத்தில் போகிறதுனா ஏன் போகுது? ரைட் ரைட் ரைட். ஒரே தொழில் தான் செய்கிறாங்க ரெண்டு பேருமே. ஏன் வந்து அது மாதிரி ஆகுது? பல தொழில்கள் நீங்கள் எடுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா தனியார் ஃபெர்டிலைசர் கம்பெனி நல்லா போகும், அரசாங்கத்தோட இஃப்கோ மட்டமாக போகும், விற்பனை இருக்காது. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் நல்ல நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனங்கள் தான் பொதுத்துறை நிறுவனங்கள். அது காலப்போக்கில் வந்து அது சீரழிஞ்சு போச்சு. இப்போ பங்குகள்லாம் விற்று அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா பொதுத்துறை நிறுவனமும் மூடக்கூடிய லெவலில் தான் இருக்குது. ஸோ ஆவியனும் வந்து விதிவிலக்கு கிடையாது. இப்போ சில நவரத்னான்ற சில பொதுத்துறை நிறுவனங்கள் நல்லா இருக்கிறதான ஒரு புள்ளி விவரங்கள்லாம் வருது. ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்றதை நம்ம அலசி பார்த்தாலும் தெரியும் அது எவ்வளோ தூரம் அது சரியான ஒரு தகவலான்ட்டு. ஸோ ஆவினில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஊழியர் பால் இன்னைக்கு வந்து ஆவினுக்கு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு தனியார் பால் நிறுவனங்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அவர்களும் வந்து இதோட போட்டி போட்டு தான் இருக்காங்க. ஆவினோட ஷேர் வந்து 25%, மற்ற கம்பெனிகளோட ஷேர் எல்லாம் 75% மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போட்டி போட்டு தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து இவர்களால் வந்து ஏற்ற முடியல. அந்த 25% 35% மாற்றத்துக்கு முடியல. ஆவின் போராடிட்டு இருக்காங்க. போராடல, அதாவது ஆவின் வந்து ஒரு துளி கூட முயற்சி எடுக்கல சொல்லுங்க. 16.4% தான் ஆவின் விற்பனை ஆகுது தமிழகத்துல. அரசு துறை நிறுவனமான ஆவின் இது அண்டை மாநிலம் கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா 80 லட்சம் லிட்டர் நந்தினி விற்பனை செய்யறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல தனியார் பால் 86.4% தனியார் பாலை நம்பிதான் இருக்கும். காரணம் என்னன்னா அவர்கள் விற்பனை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கல. ஒண்ணு அது பண்ணணும் அப்படின்னா முகவர்களுக்கான எங்களுக்கான வாழ்வாதாரம் இருந்தால் தான் நாங்கள் ஆவின் விற்பனை அதிகப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். ஒரு லிட்டருக்கு 50 காசுகளை கொடுத்துட்டு ஒரு இன்னைக்கு உதாரணத்துக்கு எண்ணெய் நான் இன்னைக்கு உதாரணம் ஒரு நடந்த நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு 150 லிட்டர் ஆவின் பால் கொள்முதல் செய்கிறேன். அதுல நான் 150 லிட்டர் பால் விற்றுறேன், 75 ரூபா எனக்கு வருமானம். இன்னைக்கு எனக்கு 3 லிட்டர் அதில் லீக்கான பால் ஓட்டப்பால் பாக்கெட் வந்திருக்கு. 3 லிட்டர் போச்சு 153 ரூபா எனக்கு வருவாய் இழப்பு. 75 ரூபா வருமானம், 153 ரூபா வருவாய் இழப்புன்னா நான் எப்படி ஆவினை விற்பேன்? எப்படி பொதுமக்களுக்கு ஆவினை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுவேன்? ஆவினோட நேரடி வர்த்தக தொடர்பு கிடையாது எனக்கு. போய் புகார் அளிச்சா நீங்க யாருன்னே தெரியாதுன்றாங்க. உனக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க ஏதாவது மொத்த விநியோகத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாங்க. அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா பில்லே கிடையாது எங்களுக்கு. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆவின்ல சொன்னா எங்களுக்கு மாத்தி கொடுக்கறது இல்லைன்றாங்க. இதை தனியார் பால் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லீக்கியா இருந்தாலும் சரி, சலுகைகளா இருந்தாலும் சரி, உழைப்புக்கேற்ற ஊதியமா இருந்தாலும் சரி, எல்லாமே தனியார் பால் நிறுவனங்கள் பண்றாங்க. அதை பண்றதுனால நீ தனியார் பால் நிறுவனங்கள் வந்து ஒரு அசைக்க முடியாத இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமா இருக்காங்க. இது அரசு துறை நிறுவனம் நாங்க அதை ஆவின் வளர்ச்சி பாதையில கொண்டு போவதற்கான ஆலோசனைகளை சொல்றோம்ல, அது கொஞ்சமாவது செவி கொடுத்து கேட்கணும். ஆவின் நிர்வாகம் கேட்கணும், பால்வளத்துறையும் கேட்கணும். ஆனா எதையுமே கேட்கறது இல்ல. 10 பொதுவா அப்படி கண்ணை மூடிட்டு போக வேண்டியது, கண்ணை மூடிட்டு வர வேண்டியது, அப்படிதான் இன்னைக்கு நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. முகவர்கள் செயலேருந்து இவர் சொல்றாரு, இவரோட கஷ்டங்களை சொல்றாரு. அது கிட்டத்தட்ட ஆவின் வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது தெரியுது நமக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆவின் பேரலர்னு பாத்தீங்கன்னா பல நேரங்களில் ஆவினோட விற்பனை நிலையங்கள்லாம் ஆரம்பிச்சுக்க நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு தனியார் துறையோட போட்டி போடுற அளவுக்கு சில ஆவின் அந்த அவுட்லெட்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். நம்ம இருந்தாலுமே வந்து இவர் சொல்கிற மாதிரி இவர் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளில் ஆவின் எடுக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா தனியாரோட விற்பனை ஏறிட்டே இருக்கிறது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேளாண் துறையோட உபத்தொழிலாக தான் டெய்ரி இண்டஸ்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ இன்னைக்கு வந்து விவசாயம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்டபிளாக இல்லை. அவர்கள் இந்த மாடை வச்சுட்டு தான் விவசாயிகள் ஓரளவுக்கு அந்த பால் சொசைட்டி மூலமாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இன்னைக்கு உங்க கொடுத்துருக்கிற 32 ரூபாய்க்கும் இவர் சொல்கிற உற்பத்தி விலை 50 ரூபாய்க்கும் பெரிய கேப் இருக்கு. இப்போ இன்னும் கட்டுப்படியாகாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. எருமைப்பால் எவ்வளவு % அவங்க வாங்குறாங்க ஆவின்ற கணக்கு இதுவரையும் தெரியல. பசும்பால் தான் பெரும்பாலும் 99-98% இவர் சொல்றதை பார்த்தா பசும்பால் தான் வாங்குறாங்க. அதற்கான விற்பனை உயர்வு 4 ரூபாய் தான் இருக்கும்போது உங்ககிட்ட 6 ரூபாய் சார்ஜ் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது எப்படி? ராஜாஜி ஒரு இடத்துல கரெக்டாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பணக்காரங்களுக்கு தாங்குற மாதிரி வரியை போடணும், ஏழைகளுக்கு அவர்கள் உணராதபடி வரி போடணும்னு. அதான் அந்த அளவுக்கு வந்து அவங்க உணர முடியக்கூடாது. இப்போ 75 பைசா ஏற்றிருந்தீங்கன்னா உணர்ந்திருக்க மாட்டாங்க மக்கள். அது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்றிருந்தீங்கன்னா அது மாதிரிலாம் இவங்க வந்து பண்ணுற மாதிரி தெரியல. ரெண்டாவது இவங்களோட குவாலிட்டி என்ன இருக்கு? தனியார் இப்போ டீ கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் பால் நிறைய வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க குவாலிட்டி என்ன இருக்கு? கடந்த 3-4 வருடத்துக்கு ஒரு கேஸ் வந்தது.
நடுவழியில டேங்கர் நிறுத்திட்டு அதுல தண்ணியை கலக்குறாங்கன்னு ஒரு கேஸ் வந்தது. இந்த வைத்தியநாதன் ஒருத்தர் அதை வந்து பிடிபட்டார், அரஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குவாலிட்டி, இதோட குவாலிட்டியே அடி வாங்குறது முதல்ல. ஸோ இந்த குவாலிட்டியும் சரியில்லை, நீங்க விலையும் ஏத்துறீங்க, இது மாதிரி ஒரேடியா தடாலடியா இவ்வளவு விலை ஏத்துறீங்க, உங்க நிறுவனத்தில் இருக்கிற நிர்வாகமும் சரியில்லை, சார் சொல்ற மாதிரி அந்த ஃபீல்ட்ல ஊழலும் அதிகமா போயிடுது. அப்போ மொத்தத்தில் ஓவராலா ஒரு பிக்சரை பார்க்கும்போது நமக்கு இவர்கள் ஏற்றினது வந்து சரியில்லைன்ற மாதிரியான எண்ணம் நமக்கு தோணுது. அதுதான் இன்னைக்கு மக்களுடைய இப்போ இதான் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம ஆனால் அரசாங்கம்லாம் வந்து சாதாரண ஜனங்கள் கூட அதான் சொல்றாங்க, நிர்வாகத்தை முறைப்படுத்தினாலேயே இந்த விலையேற்றத்தை தடுத்திருக்க முடியுங்கிறது சாதாரண அது என்ன அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஓவர் ஹெட்ஸ் நிறையா இருக்கலாம், தனியார் டெய்லியில வேலை செய்யற ஒரு மேனேஜருக்கு 25,000 சம்பளம் இருக்கலாம், ஆவின்ல பாத்தீங்கன்னா அதுவே 70,000 ரூபாய் சம்பளம் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பே கமிஷன் அது இது அந்த இம்ப்ளிகேஷன் அதுல இருக்கு. ஸோ பல விஷயங்கள் இதுல இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த அரசாங்கம் தடாலடியா அப்படி ஏற்றினது மக்களுக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பா நம்ம உணர்றோம். நம்ம நிச்சயமா இந்த ஆவினோட மற்ற மாநிலங்களை வந்து யூஸ்வலா இது மாதிரி பண்ணும்போது அது பஸ் கட்டணமாகட்டும், மின் கட்டணமாகட்டும், தமிழக அரசு சொல்ற ஒரு விஷயம், மற்ற மாநிலங்களை பாருங்க அங்க விட இங்க வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அங்க விட இங்க கம்மியா நீங்க சொல்ற வாதத்துக்காக ஒத்துண்டா கூட இந்த மாதிரியான நீங்க 4 வருஷத்துக்கு முதல்ல ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, 6 ரூபாய் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதோடைய செயின் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லா பொருள் விலையும் ஏறும். இனிமே டீ விலை ஏறும். ஒரு நாளைக்கு தொழிலாளர்கள்லாம் 3 டீ 4 டீ குடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, 10 ரூபான்றது 12 ரூபா ஆகும். அப்புறம் ஸ்வீட் செய்யறாங்க, அதனால வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு மில்க்ல இருந்து, அதெல்லாம் பண்ணாதான் அதோட விலைகள்லாம் நிறைய ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து இதை கண்டிச்சிருக்காரு இந்த விஷயத்தை. ஆனா அவரே அசம்பிளியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி பால் கொள்முதலுக்கு வந்து விலையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தெரிஞ்சு பேசுறதா தெரியாது. பால் விற்பனை விலையில இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அரசியல் பண்றாங்க, அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்றாங்க. 86.4% பால் விற்பனை விலை உயர்வை எந்த அரசியல் கட்சிகளும் எதிர்க்கிறதே இல்லை. ஆனா ஆவின் விற்பனை விலை உயர்த்தினா மட்டும் கண்ணை மூடிட்டு எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்கிறாங்க. இது ஏன் தெரியல. அப்ப 86.4% மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் விலை உயர்வுனால மக்கள் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, ஆவின் விற்பனை விலை உயர்வுனால மக்கள் மட்டும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது எந்த வகையில நியாயம் தெரியல. எதிர்கட்சி தலைவர் இப்போ நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேசும்போது கவர்மெண்ட் ஸ்கூலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் இருக்கிற அந்த விஷயத்தை தான் பேசுவோம், அங்க அமல்படுத்துற மொழிக் கொள்கைகளை பத்தி தான் பேசுவோம், தனியார் பள்ளிகளை பத்தி பேச மாட்டோம். அதே மாதிரி நீங்க டெலிபோன் BSNL பத்தி தான் பேசுவோம். ஏன்னா மக்களுக்காக வைக்கப்பட்ட நிறுவனங்கள் அதெல்லாம், அதுதான் அந்த அடிப்படையில் தான் பேசுவோம். தனியார்கள் வந்து நம்ம நாட்டில் தான் வந்து மருத்துவமும் கல்வியும் தொழிலும் எல்லாம் தனியாருக்கு திறந்து விட்டுருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் சில நாடுகள் அந்த மாதிரி மருத்துவம் கல்வியெல்லாம் தனியாருக்கு திறந்து விட மாட்டாங்க, எல்லாமே கவர்மெண்ட் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு இரட்டை டபுள் எக்கானமி வந்து பேரலாக போயிட்டு இருக்கும்போது இது மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள்லாம் சகஜம்தான், வேற வழி கிடையாது. அதுதான் அதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் ஸ்டாலின் அவர்கள் கொள்முதல் விலை ஏற்றணும்னு சொன்னார், அதே சமயம் அது ஏறும்போது நுகர்வோர் விலையும் ஏறுன்றத அவர் உணரணும் இல்லையா? அதற்கான ஆக்கப்பூர்வமான ஐடியா அவர் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப ஏறின பிறகு வந்து கண்டிக்கிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. சட்டமன்றத்தில் நீங்க கொள்முதல் ஏற்றி கொடுக்க சொல்லிட்டு இப்போ வந்து நுகர்வோர்களையும் சேர்த்து ஏற்றும் போது அது ஏறும்போது இது ஏறதான் செய்யும். அப்ப நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஐடியா கொடுத்து அவங்க திமுக ஆட்சியிலேயே வந்து 2 தடவை நுகர்வோர் விலை ஏறாம கொள்முதல் மட்டும் ஏற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு இது விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது நீங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஆக்கப்பூர்வமான ஐடியா. அதை கொடுக்காத விமர்சனம் பண்றது வந்து சரியில்லைன்றது என்னோட அபிப்பிராயம். சரி, திரு அதிவீர ராமபாண்டியன், ஒரு சின்ன சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன், உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விலையில்லாத கறவை மாடுகள் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவை தமிழ்நாடு பார்த்தது. பால் உற்பத்தி மிகப்பெரிய அளவில் கூடியது, அதனுடைய விளைவு பால் விலை குறைந்தது. நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது உற்பத்தியை பெருக்கணும், உற்பத்தி செலவை குறைக்கணும், இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள். சொன்ன மாதிரி நிர்வாகத்தில் உள்ள இடைஞ்சல்கள், குறைகள் அதெல்லாம் களைந்தாலேயே இந்த விலையேற்றத்தை தடுத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிச்சயமா. அதாவது அதைத்தான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இது ஒரு பொம்மை அரசாங்கம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய வார்த்தைகளில். அது இந்திய அளவிலேயே வந்து இந்தியா வந்து உலகத்தில் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும். நமக்கும் அடுத்த மற்ற நாடுகளுக்குமான இடைவெளி பார்த்தீங்கன்னா, நமக்கு 165 டன் 2016-17 உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு அடுத்த இடத்துல இருக்க USA வந்து 95 டன் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனுடைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்தியாவுக்குள்ளே பார்க்கும்போது நாம் ஒரு 5-6 இடத்துக்குள்ளே வரோம், தமிழ்நாட்டிலே இந்த இடத்துக்குள்ளே வரோம். அப்போ இவ்வளோ வால்யூம் ஆஃப் உற்பத்தி இருக்கிற போது அந்த மாநிலத்தில் விலையினுடைய அளவு மிக குறைவாக இருக்கணும். அப்போ
அங்கே இருக்கிற மாநிலத்தில் அந்த மாடுகளுக்கான இப்போ சார் சொன்ன உற்பத்தி செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நிறைய அந்த உற்பத்தி ஆகும்போது அந்த உற்பத்திக்கான செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் மொத்தமாக உற்பத்தி அந்த உணவுகளை தானியங்களை நீங்கள் கொண்டு வந்து உற்பத்தி செய்து அதை வந்து இவர்களுக்கு கொடுக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற இடைஞ்சல்களை நீங்கள் நீக்கணுமே. அதுதான் நீங்கள் இன்றைக்கு செய்திருக்க வேண்டிய விஷயம். நீங்க அங்க எடுத்த உடனே நீங்க விலையை கூட்டணுங்கிறது அவசியம் இல்ல. ஒரு விலையை கூட்டித்தான் ஒரு தீர்மானம் கொண்டு வரணுமா? அப்படி இல்ல. அவர்களுடைய உற்பத்திக்கான செலவை குறைப்பதற்கு இந்த அரசு என்ன செய்தது? இன்றைக்கு காலையில போய் சார் சொன்ன மாதிரி ஒரு டீயை குடிக்கிறாங்கன்னா அந்த உற்பத்தி செய்கிற யாரும் டீ குடிக்கிறது இல்லையா? அவங்க வீட்டுல டெய்லி அந்த பாலை வச்சு டீ போட்டு தான் குடிக்கிறாங்களா? இன்றைக்கு டீயினுடைய விலை 10 ரூபா 15 ரூபா, இந்த நாளையில இருந்து 25 ரூபாய்க்கு ஒரு டீ போகும். அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வீட்டிலேவா இருப்பாங்க? அப்போ உங்க வீட்டில் இருக்கிற அந்த பாலுக்கு 4 ரூபாய் நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்ட்ட இருந்து 45 ரூபா 50 ரூபா புடுங்க போறீங்க. அப்படித்தான் செலவாக போகுது. அப்போ இந்த அரசு உண்மையிலே செய்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இன்னொரு வகையான பல பொருள் விலையேற்றத்திற்கான வழி. இது பாலுக்கு மட்டுமான விலையேற்றம் அல்ல, பல பொருளுக்கான விலையேற்றம். ஏன்னா உங்க வீட்டை உங்க வீட்டை வந்து தட்டி உங்கள் வீட்டுக்குள் நுழைகிற முதல் பொருள், அத்தியாவசிய பொருள் பால். அதிகாலையில நீங்க முதல்ல செலவழிக்கிற காசே பாலுக்கு தான் இருக்கும். அப்போ உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும். அப்ப முதல் செலவை வைக்கின்ற அந்த பாலுக்கு நீங்க அந்த விலையை உயர்த்ததை விட உற்பத்திக்கான செலவை குறைப்பதற்கான திட்டங்களில் இந்த அரசு கவனம் செலுத்தி இருந்தால் உற்பத்தியாளர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நுகர்வோர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய உற்பத்தி செலவு குறைக்கிறது ஒண்ணு, நிர்வாக குளறுபடிகளை சேர்த்து உற்பத்தி செலவை குறைப்பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நிர்வாகம் என்ன இருக்கிறது, ஏன் இந்த துறை கண்டுகொள்ளப்படவில்லை, அதற்காக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இலவச கறவை மாடுகளை கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு முதலீட்டோடு அவர்கள் அந்த கால்நடைகள் வளர்ப்பு உற்பத்தி செலவை பார்க்கிற போது அந்த கால்நடைக்கான முதலீடு இல்லாமல் பார்ப்பதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அப்படி அந்த திட்டத்தையாவது நீங்கள் உருப்படியாக செய்திருந்தால் இன்னும் பால் விலை குறைத்திருக்க தானே செய்யணும். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, அந்த அம்மா கொண்டு வந்த அந்த திட்டம் இங்க சரியாக செயல்படுத்தப்படவில்லை. அது வெளியே வந்துருச்சா? அது வந்திருந்தால் உண்மையில பால் விலை குறைஞ்சிருக்கணும்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ திரு பொன்னுசாமி அவர்கள் சொன்ன ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, 84.6% பால் தனியாருடைய பால். கண்டிப்பா. அப்போ இல்ல அதுதான் சொல்றேன். அதுல இன்னொரு விஷயம், அந்த உற்பத்தியில தனியார் வசம் அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ ஏன் இந்த அரசு அந்த வால்யூம் ஆஃப் உற்பத்தி அதிகமா இருக்கு, அப்போ அரசு ஏன் இல்ல சார் ஒரு தனியார் இந்த அரசு ஆவின் மார்க்கெட் ஷேர் அதை பத்தி இன்னும் கரெக்டான புள்ளி வரல. அது வந்து இப்ப சார் சொல்ற மாதிரி 16ல இருந்து 40 வரையும் இருக்குது. ஆக்சுவலா இல்ல ஒரு நாளைக்கு 1.5 கோடி லிட்டர் விற்பனை. அத 25 லட்சம் ஆவின் கொடுக்குறாங்க, மீதி 1.25 கோடி லிட்டர் தனியார் பால் நிறுவனம். இதுதான் சார் அந்த அளவுக்கான ஒரு உற்பத்தியும் விற்பனையும் இருக்கிற போது அந்த துறையை முழுவதும் ஏன் அரசு எடுத்து இயங்கக்கூடாது? போக்குவரத்து துறை வந்து தனியார் வசம் இருந்தது, அரசுடைமையாக்கப்பட்டதல்லவா? அதே போல இந்த வால்யூம் ஆஃப் பிசினஸ் நிறைய இருக்கு. இவர்களுடைய நலன், நீங்க உற்பத்தியாளர்கள் நலனும் நுகர்வோர்களும் நலனும் காக்கப்படணும்னா இதுக்குள்ள அரசு தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் செய்து அதை சேனலைஸ் பண்ணி அந்த தனியார் முதலாளிகள் செய்கின்ற அந்த வியாபாரத்தை ஏன் இந்த அரசு செய்யக்கூடாது? அதற்கான நிறுவனத்தை நீங்க வச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதை விட சிறப்பா பண்றோம்னு சொல்லி அந்த விளம்பரங்கள் கொடுக்குறீங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு சில பெரிய பெரிய மால் எல்லாம் கூட ஷோரூம் போட்டு காமிக்கிறீங்களே, ஆனால் நெட் ரிசல்ட் என்ன? உற்பத்தி செலவை குறைக்க முடியல, நிர்வாக சீர்கேடு, அதுக்குள்ள ஊழல், தனியார் நிறுவனங்கள் கொடி கட்டி பறக்கிறது இந்த பால் வியாபாரத்துல அந்த உற்பத்தியை பயன்படுத்தி. அதே மாதிரி இன்னும் அவல நிலை என்னன்னா, உலகத்தில் அதிகமான பால் உற்பத்தியை தருகிற இந்த நாட்டில் ஒரு மனிதனுக்கு 2 டம்ளர் பால் கிடைக்கவில்லை என்பது இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது. நீங்க உற்பத்தி விற்பனை சொல்றீங்க, கிடைக்கல சார், பால் மனிதனுக்கு கிடைக்கல. அப்போ அந்த உற்பத்தி, அந்த தனியார் விற்பனை, இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை இங்க கண்காணிக்கப்படலை இந்த அரசால. அது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. லாபம் அதெல்லாம் விட்டுருங்க, பாலை இல்லைங்கிற குழந்தைகள் இருக்கிற போது புரோட்டீன் பற்றாக்குறை இன்னும் இந்தியாவில் இருந்து எவ்வளவு பெரிய அசிங்கம். பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்துட்டு நிர்வாகம், உற்பத்தி செலவு எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு இன்னொரு இதுல மைனூட்டா பார்க்கணும்னா, 4 ரூபாய் உற்பத்தியாளர்களுக்கு விலையை கூட்டுறீங்க, 2 ரூபாய் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன நுகர்வோர்ட்ட? இந்த சதவீதத்தை பாருங்க, 4 ரூபாய் உற்பத்தி அவங்களுக்கு விலைவாசி போயிருக்கு, உங்க 2 ரூபாய் உங்களுக்கு என்ன அவசியம் இந்த அரசுக்கு? பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம்.
காயத்ரி, ரொம்ப நேரமாக பார்வையாளராகவே இருந்துட்டீங்க, தவிர்க்க முடியாதது. ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவல் பொன்னுசாமி அவர்கள் சொன்ன மாதிரி 1.5 கோடி லிட்டர், இதில் வெறும் 25 லட்சம் லிட்டர் மட்டும்தான் அப்படின்னு அவருடைய கணக்கு. அப்படின்னா இங்கே உள்ள பால் முகவர்கள், பால் உற்பத்தியாளர்கள், பால் இதெல்லாம் எங்கே போகும், என்ன செய்வாங்க அவங்க? ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து 9வது இடத்துல இருக்குது நம்ம பால் உற்பத்தியில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இவர் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு, US செகண்டுனாங்க. பட் பாப்புலேஷனை பார்க்கும்போது நம்மளோட கன்சம்ஷன் ஜாஸ்தி. ரெண்டாவது வரிசையாக ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப லேட்டாக தான் விலை ஏற்றிருக்கோம். 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட விலை ஏறவே இல்லை. அதான் இல்லை, 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மில்க் வெண்டாஸ் எல்லாம் நிறையவே அப்போ ஏற்றுனாங்க. ஆனால் அப்போ ஆவின் விலை ஏறலை. ஆனால் இந்த 5 வருடத்தில் அதாவது ஆக்சுவலாக என்னுடைய ரிசர்ச்சே இதில் தான், ஒரு காஸ்ட் அசர்டைன்மெண்ட் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் இன் ஆவின், என்னுடைய ரிசர்ச்சே இதில் தான் நான் பண்ணினேன். அப்போ நாங்கள் இதில் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உற்பத்தி செலவுகள் பிரியன் சார் ரொம்ப கரெக்டாக அதை பற்றி சொல்லும்பொழுது சொன்னாங்க. வேஜஸில் தான் நமக்கு பெரும்பான்மையான நம்மளுடைய அந்த வருமானம் போகிறதே பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்களில் தான் போகுது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தெளிவாக சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு புரியும். கண்டிப்பாக, அதாவது டைரக்ட் உங்கள் ஆங்கிளில் சொல்லுவீங்க. இல்லை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு அந்த மில்கை வந்து நம்ம டைரெக்டாக இவங்க வாங்கி வெறும் பாக்கெட்டில் போட்டு கொடுக்கறது இல்லை. அந்த ப்ராசஸ் இருக்குது. அந்த ஒரு ப்ராசஸுக்கும் அந்த மெஷினரி, அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ், ஒரு தடவையும் டெஸ்ட் பண்ணுறது, பல்வேறு முகவர்கள் கிட்ட இருந்து வாங்கி அந்த இடத்துக்கு கூலாக எடுத்துகிட்டு போகிறது, அந்த கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்கிற அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள், இந்த எல்லாத்துக்கும் பணியமர்த்தப்படுற வேலையாட்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். பட் இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்றபடி பேக்கிங்க்கு அந்த மற்றதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாலுடைய நம்ம உற்பத்தியில் பார்க்கும் பொழுது இதுக்குரிய செலவுகள் வந்து ப்ராஃபிட்டே கிடையாது. பால் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுல வந்து ப்ராஃபிட்டே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து வெறும் அவர் சொன்னது ஒரு விஷயத்தில் கரெக்டு, வெறும் 20% தான் நம்மளுடைய ஆவினுடைய உற்பத்தி இருக்குது. ஆனால் மற்ற ப்ரைவேட் வெண்டாஸ் பார்த்தீங்கன்னா 45% இருக்காங்க. இன்னுமே வந்து ஒரு 25 to 30% வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் கிட்ட தான் அது இருக்கு. ஸோ இந்த 20ல் நீங்க பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அண்டர் யூஸ்டாக இருக்கும். ஒரு 3 ஷிஃப்ட்ஸ் போடுற இடத்துல 2 ஷிஃப்ட்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த காஸ்ட்டையும் உங்களுக்கு இதில் தான் வச்சாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எப்படி வந்து இந்த ஆவினை ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா, அதோடைய பை ப்ராடக்ட்ஸில் தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். எங்களுடைய ரிசர்ச்சில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது அதுதான். அப்போ நாங்கள் பார்க்கும்போது பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நெய், பால்கோவா, பால் பவுடர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஒரு நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நம்மளுடைய பால் தேவைகள் அதிகமாக இருக்கும். மார்ச்ல இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் காலம் ஆகும் பொழுது காஃபி யூஸ் பண்ணுறது கம்மியாகும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர்ஸாக அதை உருவாக்கி திரும்பவும் வந்து அதை வந்து இந்த பாலில் தான் ஆட் பண்ணுவாங்க. பிகாஸ் நமக்கு 1.5 ஃபேட் ரேட்டுன்னு சொல்லுவோம். 1.5, 3, 4.5, 6 நீங்கள் சொல்கிற அந்த பை ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்ததே அம்மா தான். ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது முக்கியமான இல்லை. அப்போ வந்து நாங்கள் 2000 நாங்கள் இந்த இதை பண்ணும் பொழுது 50 பைசா வந்து கவர்மெண்ட் இந்த லாஸை வந்து பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது உற்பத்தி செலவு விற்பனை செலவை விட 50 பைசா நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அதை எப்படி இமீடியட்டாக குறைக்க முடியும்னு பார்த்தப்போ மைக்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பால் கவர் இருக்கு இல்லைங்களா, பால் கவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவினில் கொஞ்சம் திக்காக இருக்கும், மற்ற கவர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அப்போ இமீடியட்டாக நம்ம எதில் இப்போ வந்து உற்பத்தி செலவை குறைக்கிறது சொன்னாங்க இல்லையா, அப்ப உற்பத்தி செலவு இருங்க, நான் 2000ல உள்ளதை நான் சொல்றேன். இருங்க சார், ஆராய்ச்சியில உள்ள உங்க கண்ணு முன்னாடி சார் சொல்றாரு என்னுடைய பால் கவர் இது பலகீனமா இருக்கு, உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. எப்படி நம்ம திரும்பவும் இந்த இடத்துக்கு தனியார் பால் நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது ஆவினருடைய கவர் வந்து மிகவும் மிகவும்
மெலிசா இருக்கும். அந்த மைக்ரான் அதுதான் வந்து சார் நான் சொல்ல வரேன். மைக்ரான் அவர் வந்து லாசன் ரொம்ப சொன்னார் இல்லைங்களா? மைக்ரான் இவரே வந்து அந்த தப்பு மைக்ரான் அளவு கம்மியா நடந்ததுன்றதை இருக்கும். நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம அந்த பவுடர் சொன்னாங்க இல்லையா, பவுடர் வந்து நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பால் விற்பனை வந்து குறைவா இருக்கும், வெயில் நேரத்துல வந்து பால் தேவைகள் கம்மியா இருக்கும். இல்ல அதிகமா அதாவது இருக்கும்னு சொன்னேன் நான். இல்ல மார்ச்ல ஜூன் வரைக்கும் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்பதான் பால் விற்பனை அதிகமா இருக்கும், பாலுடைய தேவைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா மோர் தயிருக்கான பால் தேவைகள் அதிகமா இருக்கும். இந்த மழை காலங்கள்ல பால் மோர் தயிருக்கான தேவைகள் கம்மியா இருக்கும். அப்போதான் இதை பவுடரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. பவுடரா கன்வெர்ட் பண்ணும்போது தான் ஆவினுக்கு வருவாய் இழப்பு. மற்ற நேரங்கள்ல வருவாய் அதிகம்தான். அதுவும் 2014 அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவினுக்கான வருவாய் அபரிவிதமா இருக்கு. நஷ்டத்துல இயங்கிட்டு இருந்த ஆவி நிறுவனம் இன்னைக்கு மிகப்பெரிய லாபத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த லாபத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. லாபத்துல இல்ல 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 அதாவது 28 ரூபாய் பசுமால் கொடுத்து கொள்முதல் பண்றாங்க. அதுல 4 வகையான பால், 4 வகையில ஒரு வகை காடுக்கு மட்டும்தான். கொழுப்பு சத்து நிலைப்படுத்தப்பட்ட பால் நீல கலர் பால் பாத்தீங்கன்னா 37 ரூபாய், நுகர்வோருக்கான விலை 37 ரூபாய், 28 ரூபாய் கொடுத்து கொள்முதல் பண்றாங்க. மொத்தம் அந்த ப்ராசஸிங் செலவு, பேக்கிங்கு, எம்ப்ளாயீஸ், டிரான்ஸ்போர்ட்டிங், ஒரு லிட்டருக்கு 4 ரூபாய்க்கு மேல செலவு கிடையாது. 28 ஒரு 4 32 ரூபாய், விற்பனை விலை 37 ரூபாயா இருந்தது, 5 ரூபாய் அதுல லாபம். இதே கிரீன் கலர் பாத்தீங்கன்னா 41 ரூபாய், கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 45 ரூபாய். அப்போ இதுல எங்க வருவாய் இழப்பு ஏற்படுது ஆவி நிர்வாகத்துக்கு? அப்போ ஒரு விவசாயி நெல் அறுவடை பண்றாரு, களத்து மீட்டு கொண்டு வந்து மூட்டை கட்டி வச்சிடறாரு. மூட்டை கட்டி வச்சுட்டா எலிகள் கடிக்குது, பெரிச்சாளி திங்குது, சுண்டலிகள் திங்குது, கடைசியில் அங்க உம்மி மட்டும் தான் கிடக்கும், விவசாயிக்கு பலன் போய் சேராது. அது போலதான் ஆவின் நிறுவனம் கொள்முதல் செய்யுது, அதை பாலை விற்பனை செய்து சந்தைப்படுத்தி அதில் வரக்கூடிய வருவாயை அரசுக்கு முறையாக கணக்குகள் நிர்வகிக்கப்பட்டு நிர்வாகம் சரியான முறையில் செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு ஆவின் நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும். மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதுனால ஏன்னா கடந்த 5 வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுல உற்பத்தியில வந்து மாற்றமே இல்லை. ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 2017-18 7742 சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா ஒரு 300-400 அளவுல தான் வித்தியாசமே இருக்கு. ஒரு மிகப்பெரிய அளவுல ஆவின்ல வந்து இவரு முதல்ல அவர் அதை தான் சொன்னார், இப்ப அப்படியே மாத்தி சொல்றாரு. ஏன்னா மிகப்பெரிய அளவுல அங்க வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்குள்ளார எந்த விதமான இதுவுமே இல்லை. அப்போ அந்த இருக்கிற இதுக்குள்ளார எப்படி நம்ம வந்து அந்த லாஸை வந்து கம்மி பண்ண முடியும்? ஏன்னா எல்லா நிறுவனங்களும் சர்வீஸ்ன்ற பேர்ல தெளிவா இருக்கு காயத்ரி. கேள்வி நான் கேக்குறது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அது புரியுதுல, அதனால சார் சொல்லிட்டு இருக்கேன் நான். எந்த இடத்துல லாஸ் வருதோ அதை வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு அந்த பை ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது நிலைப்படுத்தப்பட்ட பால்னு சொல்றோம், 6% சொல்றோம், 8% சொல்றோம். இந்த 8% மாடு அப்படியே கறக்கிறது இல்ல, அதுலயும் திரும்ப மில்க் பவுடர்ஸ் ஆட் பண்ணதான் செய்வாங்க. அது சாருக்கே நல்லா தெரியும். அப்போ அந்த மில்க் பவுடருக்குள்ள பைசாவும் இதுல ஆட் பண்ணணும்ல. இப்போ இவர் வந்து உற்பத்தி விவசாயிகள் 28 ரூபா கொடுத்து யாருமே இப்ப அரசு நின்று இன்னைக்கு 32 ரூபா பசும்பால் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. 32 ரூபா கொடுத்து அப்படி யாருமே கொள்முதல் பண்ண போறது கிடையாது. ஏன்னா 4.3% கொழுப்பு சத்து, 8.2% திட சத்து இருந்தா மட்டும்தான் 32 ரூபாய் கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க. அதற்கு குறைவான கொழுப்பு சத்து திட சத்து இருக்குமானால் அதற்கான டோட்டல் சாலிட் ரேட்னு சொல்லுவாங்க, டிஎஸ் ரேட். அந்த டிஎஸ் ரேட் போட்டு தான் கொள்முதல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 3.5% கொழுப்பு சத்து, ஒரு 8% இருக்குன்னா 11.5% டிஎஸ் ரேட் கணக்கு போட்டு அதற்குரிய தொகையை தான் கொடுப்பாங்க. அப்போ அதற்குரிய தொகையை வச்சுதான் இப்போ நம்ம அதை நிர்வகிக்க போறாங்க. தவிர அதுக்கு 32 ரூபாய் நம்ம செலவு கணக்குல எழுத முடியாது. நீங்க நம்ம 8% வரைக்கும் கொடுக்குறோம்ல சார். இப்போ நம்ம மில்க் பவுடர் வந்து எஸ்என்எஃப் தான் பவுடர் ஆட் பண்றோம். பவுடருக்கு பாலா விற்பனை செய்யறதா சார் வருமானம். பவுடரா மாத்துனாங்கன்னா 5 ரூபாய் நஷ்டம். அப்போ பாலா விற்பனை செய்யாம இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? இல்ல இல்ல, பாலை விற்பனை செய்யல, தேவைகள் இருக்கும்போது அது பாலாக விற்பனை செய்யப்படுது. 25 லட்சம் லிட்டர் தான் விற்பனை ஆகுது. நீண்ட காலமாக 25 லட்சம் லிட்டர் தான் விற்பனை ஆகுது. அந்த விற்பனை உயர்த்ததுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கம்மி ரேட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பிரைவேட் எவ்வளவு சார் ரேட் கொடுக்கறாங்க கொள்முதல் விலை? கொள்முதல் விடுங்க, இல்ல கொள்முதல் விலை முகவர்களுக்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? விற்பனை அதிகப்படுத்தணும்னா கொள்முதல் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இல்ல இருங்க, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கட்டும். நான் கேக்குறேன், முக்கியமான
கேள்வி சார், கொஞ்சம் ரொம்ப கேளுங்க. நீங்க சொல்லுங்க, பிரைவேட் கொள்முதல் விலை எவ்வளவு இருக்கு? நாங்க அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தனியார் குறைந்த விலைக்கு தான் கொள்முதல் பண்றாங்க, கொள்முதல் அதிக விலைக்கு தான் விற்பனை செய்யறாங்க. ஆனால் கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய விலைக்கு அதை கொள்முதல் பண்ணி கம்மி விலைக்கு அதை நிறைய விற்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய முரண்பாடு வருது. புரியுதுங்களா? ஏன் அந்த முரண்பாடு வருகிறது? இல்ல ஏன் அப்படி? இல்ல ஏன் வாங்கல? சாலையை கொட்டி விவசாயிகளை கொட்டி போராடுங்க, ஏன் போராடுனாங்க? சரியா வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்ன அரசுங்கிறது வெறும் லாபத்தை நோக்கி போறதில்ல. சரி, ஒரு எல்லாமே மனிதன் லாபம் இல்ல, நீங்க எல்லாமே நஷ்டத்துல எங்கிட்டு இருக்க முடியாது. கடைசில அது taxpayer செலவுல தான் வருது உங்களுக்கு. இது வந்து வீட்டுல வாங்கி ஸ்டோர் பண்ற வேலை இல்ல, அத்தியாவசிய பொருள், பாதுகாக்க முடியாது. ஒரு நாளை கழிந்து விட்டால் அது கெட்டு போகக்கூடியது, எசென்சியல் கமாடிட்டி. அதை அந்த அரசு மக்களுக்கு ஒரு சனுக்கு 2 லிட்டர் 2 கிளாஸ் கொடுக்க முடியலன்னு சொல்றேன். நீங்க அதனுடைய நிர்வாகம் அது எல்லாம் அது இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி தான் மக்களுக்கு கொடுக்கணும் மேடம். மக்களுக்கு உணவு இல்லாம ஒரு மனிதன் சாகர அளவுக்கு விட்டு அது அரசா? விற்பனை அதிகப்படுத்தினாதான் உற்பத்தியாளர் கொள்முதல் பண்ண முடியும். 2014 முக்கியமான கேள்வி அவர் சொல்றாரு. ஒரே 2014 விற்பனை விலை கொள்முதலை 8 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க தமிழக அரசு. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் நிறைய தனியார் பால் ஊத்தக்கூடிய உற்பத்தியாளர்கள் ஆவினை நோக்கி ஓடி வந்தாங்க. அப்ப ஆவியை நோக்கி வரும்போது அவர்களால கொள்முதல் செய்ய முடியல, பாலை திருப்பி அனுப்புறாங்க. மாட்டின் மடியில் இருந்து பாலை கறந்து 6.5 மணி நேரத்துல பாலை ப்ராசஸிங் பண்ணி ஆகணும், இல்லன்னா பால் கெட்டு போயிடும். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அதை பாலை கொண்டு போய் ரிட்டர்ன் வேண்டாம்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் பொதுமக்கள் இலவசமா கொடுத்தா கூட வயிற்றுப்போக்கு, சீத பேதி மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும். அப்ப வேற வழி இல்லாம விவசாயிகள் சாலையில கொட்டி விவசாயிகள் கொட்டி போராடின காட்சிகளை ஊடகங்கள்ல பார்த்திருப்போம். அதுக்கு காரணம் என்ன? ஆவியினால கொள்முதல் செய்ய முடியல, விற்பனையை அதிகப்படுத்த முடியல. காயத்ரி, நேரடியான கேள்வி. கண்டிப்பா. தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் விலை என்ன? சார், தனியார் பால் நிறுவனங்களோட கொள்முதல் விலை எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. ஆனா இதை விட கம்மி அவர் சொல்லட்டும். ஏன்னா அவர் அரசுடைய கொள்முதல் விலை விட கூடுதலா குறைவு? அது மட்டும் குறைவு. கவர்மெண்ட் வாங்குறதை விட அப்ப தனியார் பால் நிறுவனங்கள்ல கொள்முதல் விலை கம்மி. இதுதான் ஆச்சரியமானது. அப்ப விவசாயிகளே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பணப்பட்டுவாடா. பால் உற்பத்தியை கொண்டு கொடுக்குறாங்கல்ல, 19 ரூபாயில இருந்து 25 ரூபாய் 26 ரூபாய் வரைக்கும் தனியார் பால் கொள்முதல் செய்யறாங்க. விலை 28 ரூபாய் ஆவின் நிறுவனம் கொடுத்த போது 26 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணாங்க. ஆனா ஆவினுக்கு பால் ஊத்துனா, ஒரு பால் உற்பத்தியாளர் பால் ஊத்துறாருன்னா அவருக்கு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் பணம் வரும். மணி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு பணம் வர்றது. அப்போ அவருக்கு மாட்டுக்கான தீவனம் எப்படி போய் வாங்குவாரு, மாட்டுக்கான மருத்துவ செலவு எப்படி பண்ணுவாரு, அவருக்கான வாழ்வாதாரத்தை எப்படி பாப்பாரு? தனியார் பால் நிறுவனங்கள் அட்வான்ஸா பேமெண்ட் கொடுக்குறாங்க, பால ஊத்துறோம்னு பணம் கொடுக்குறாங்க, மருத்துவ செலவு வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு கேள்வி, ஒரு ஆராய்ச்சியாளர் நீங்க இப்ப சார் சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்ம கையில கிடைக்கிற 2 ரூபாய் பெரியதா, இல்ல 2 மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய 2 ரூபாய் 10 பைசா பெரியதா? ஒரு தனியார் வந்து அவர் சொல்ல மாதிரி முன்படம் கொடுக்குறாங்க, கையில உடனே காசு கொடுக்கறாங்க. ஒரு தனியார் கொடுக்க முடியறத ஏன் ஒரு அரசு செய்ய முடியல? கல்வி வசதி பண்ணி கொடுக்குறாங்க, மருத்துவ வசதி பண்ணி கொடுக்குறாங்க குடும்பத்துக்கு. அப்போ எங்க கொண்டு போய் பண்ணுவாங்க? அது வந்து இந்த கவர்மெண்ட்ல இப்பதான் வந்துச்சா? இந்த கவர்மெண்ட்ல இன்னைக்குதான் அது வந்துச்சா? இது காலங்காலமாக இருக்கக்கூடியது தானே. அப்ப இதுல எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குதானே. போன வருஷம் வரைக்கும் நீங்களும் இங்கதானே சார் இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்குல்ல. நாங்க இருக்கும் வரை சிஸ்டம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. குறைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மறைந்த முதல்வர் அவர்கள் வந்து 25 ரூபாய்க்கு ஆவின் பால் தரேன்னாங்க. 25 ரூபாய்க்கு ஆவின் பால் தரேன்னு சொன்னாங்க. பால் விலை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லையா? அப்போ 2014 10 ரூபாய் அதிகப்படுத்தினாங்க. பால் விலை குறைஞ்ச காலமும் உண்டு. அதை என்ன சொன்னா பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட்டி என்னென்ன பண்ணணும், அந்த நிர்வாக திறமை இருக்குல்ல, அது குறைந்திருக்கிறது. இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படினு சொன்னா சார், அதுக்கு காரணம் என்ன அப்படினா நீங்க குறைகளை களைவது. பிரைவேட்ட வந்து காம்பீட் பண்ற அளவுக்கு பார்லர்ஸ் ஓபன் பண்ணாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பார்லர்ஸ் ஓபன் பண்ணி பிரைவேட்டுக்கு ஈக்குவலா இங்க கொண்டு வந்தாங்க. இன்னும் இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக ஏன்னா நீங்க வந்து உற்பத்தி விலையில பால்ல ப்ராஃபிட் கிடையவே கிடையாது. பை ப்ராடக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அது பண்ற அளவுக்கு அவங்களுடைய வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பால்ல தான் இன்னைக்கு வருமானம். ஏன்னா 40% அவங்களுக்கு பால் அவங்க விற்பனை பண்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோடைய குவாண்டம் வாங்கி விற்கிறதுக்கு தயாரா இருக்கலாம் சார். ஒரே
இவ்வளவு நேரம் நாங்க அடிச்சு சொல்லிக்கிறோம். காயத்ரி, அரசு திருப்பி வா. இயந்திரம் காயத்ரி, இயந்திரத்தனமா காயத்ரி, இருக்கு. அது பொம்மையா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்களும் திரு சொல்றீங்க. பிரியன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வெளிப்படையா தெரியுது. அதாவது கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் இருக்கு. அதாவது தனியார் பால் கொள்முதல் விலை குறைவு, அதிக சரியா அரசாங்கத்தினுடைய கொள்முதலை அதிகம். அப்போ வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா வாடிக்கையாளர் யார்கிட்ட கொடுப்பாங்க, எங்க விலை ஜாஸ்தியா இருக்கோ அங்கே தான் கொடுக்கணும். இது நியதி. இது நேர் மாறா நடக்கு. ஏன்னு காரணத்தை கேட்கும் போது இவர் சொல்றாரு, இப்போ உடனே காசு கொடுக்கறது இல்ல, 2 மாசம் கழிச்சு காசு கொடுக்கறது. இதுல ஏன் இந்த அரசு கவனம் செலுத்தல? சொசைட்டில பால் ஊத்துறாங்க பாருங்க, பால் உற்பத்தியாளர் கொண்டு போய் இப்போ உதாரணத்துக்கு இப்ப போய் பால் ஊத்துறேன்னா அத கொழுப்பு சத்து ஒரு 4% இருக்கு, திட சத்து 8% இருக்குன்னா அந்த கூடிய செக்ரட்டரி என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொன்றையும் 0.2% அடிச்சிருவாரு. 0.2% அடிச்சுட்டு பில் அவரு எனக்கு அதான் பைசா கொடுப்பாரு கணக்கு போட்டு, அதுல வரக்கூடிய 2% அவரு பாக்கெட்ல போட்டுப்பாரு. இல்ல இவ்வளவு ஓட்டைகள் இருந்தா பால் பாக்கெட்டுக்குள்ள பால் எப்படி நிக்கும்? நீங்க பாலகங்கள் சொல்றேன், எவ்வளவு பாலகங்கள் திறந்து மூடப்பட்டிருக்குன்றத புள்ளி விவரத்தோட நிரூபிக்க முடியும். இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இவர் சொல்ற மாதிரி இப்ப மூடப்பட்டிருக்குல்ல, தனியார் ஆவினுக்கான தனியார் முகவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அப்ப அதுல ஏதோ ஒரு லாபம் இருக்கு. தனியார் ஆவின் முகவர்கள் நிறைய பேர் ஏன் வந்திருக்காங்க, அதற்கான காரணம் என்ன? இப்ப நீங்க தொழில நஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் சொன்னா கூட முகவர்கள் ஏன் ஆவியனை நாடி நிறைய வராங்க, அது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும் இல்ல. அவங்களுக்கு ஜாஸ்தி சார், முறையான நிர்வாகம் அதுதான். ஓகேங்களா? ஆவியனை நாடுறாங்கன்னு ஒரு கேள்விக்கு பதில் முகவர்கள் வரல சார். சார் இன்னைக்கு ஏகப்பட்ட ஆவியனை நாடி முகவர்கள் வரல. இன்னைக்கு நிறைய பேர் முகவர்கள் ஆவியனுக்காக இருக்காங்க. சார் காலேஜஸ்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட ஆவின் வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இத வந்து ஒரு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பே இல்லனா ஸ்டூடண்ட்ஸே ஆண்டர்பிரினர்ஷிப்காக உள்ளுக்குள்ளார ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் வைக்கிறதுக்கு மிக குறைந்த விலையில ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறாங்க. இப்படி எல்லாம் அவங்களும் ஒரு ஸ்டெப்ஸா எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஈவன் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் போலாம், நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போலாம், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸே ரன் பண்ற மாதிரி உள்ள பிசினஸ்னா இமிடியேட்டாக அவங்க எடுக்கக்கூடியது ஆவின் பார்லர்ஸ். நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு இது வந்து கேக்குறதுக்கு நல்லா இருக்கா? பெரிய ஓட்டை வச்சிட்டு இந்த சின்ன சின்ன ஓட்டைகளை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுக்க முடியும். அது பார்லர் போடலாம், எனக்கு வாழ்வாதாரமே இல்லையே, நான் எப்படி பார்லர் போட முடியும்? ஓகே ஓகே, நம்ம பேசலாம். திரு பொன் சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல வந்தது என்னன்னா, தனியார் பால் உற்பத்தியாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையில் காசு வாயில் தோசைன்ற மாதிரி கேஷ் எல்லாம் கொடுப்பாங்க, எல்லா விதமான கன்சல்டேஷனும் கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு எதுக்காக பொதுத்துறை நிறுவனங்கள் ஆரம்பிக்கிட்டதுன்னா மக்களோட நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ தனியார் துறையோடு நீங்கள் போட்டி போட வேண்டிய அளவுக்கு இந்த பொதுத்துறைகள் வரணும். ஆக்சுவலாக அதுதான் நம்ம விருப்பம். அவசியம் இருக்குல்ல, அவசியம் இருக்கு. நம்ம வந்து அதுதான் வந்து நிர்வாகத்தை சரிப்படுத்த வேண்டிய இதை பார்க்குறோம். நம்ம நீங்கள் வந்து அவன் கொடுக்குறான், தனியார் கொடுக்குறான், நீங்களும் கொடுங்க, நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்க, இன்சென்டிவ் நீங்களும் கொடுங்க, நீங்களும் அவங்க பசங்களை கல்வியெல்லாம் கொடுங்க, கல்வி உதவி தொகையெல்லாம் கொடுங்க, நீங்களும் மருத்துவ உதவியெல்லாம் கொடுங்க. நீங்களும் மிகப்பெரிய ஒரு கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளை தனியார் நிறுவனங்கள் பண்ணி கொடுக்க முடியும் போது ஏன் ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத திடீர்னு நீங்க விலையை மட்டும் ஏத்துறீங்க 6 ரூபான்ற போது நமக்கு கோவம் வருது. ஆக்சுவலா வந்து சோ நீங்க விலையும் ஏத்துங்க, விலையை ஏத்துக்கிறீங்க, விலை ஏத்த வேண்டாம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்டாப்லிஷ்மென்ட் சார்ஜஸ் தான் நிறைய. ஆவினுடைய பால் பண்ணைகள்ல நிறைய இயந்திரங்கள், தேவையற்ற இயந்திரங்கள் வாங்கப்பட்டு துருப்பிடிச்சு போய் கிடக்குது. தேவையே இல்ல அந்த இயந்திரம், அதை வாங்கி துருப்பிடிச்சு போய் அரசுடைய பணம் அங்க முடங்கி போய் கிடக்குது. எங்க போகணுமோ அங்க போய் சேரல, போக கூடாது போய் சேர. சார் இன்னைக்கு முக்கியமான விஷயம், இவங்க இப்போ சொன்ன புள்ளிவரத்துல முக்கியமான விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து ஒரு 40% இருக்குதுல. அன்ஆர்கனைஸ்டு இல்ல இப்ப இல்ல சார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து இந்த சில்லறை வைக்கக்கூடிய இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல, தனியார் அதிகமா எல்லாமே இல்ல. நீங்க புள்ளி விவரத்தோட நான் பேசுறேன், 5ல இருந்து 10% தான் அந்த கேன்ல கொண்டு போய் சில்லறை வைக்கக்கூடியவங்க. அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை நீங்க ஆவினே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கூடாது. அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அதை வந்து நீங்க அந்த மார்க்கெட்டை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் தான் மார்க்கெட்டிங். ஆக்சுவலா வந்து நீங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் போய் முகாம் போட்டு, இல்ல சிட்டில தான் கன்சப்ஷன் ஜாஸ்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து சென்னையில தான் வந்து 15 லிட்டர்
15 லட்சம் லிட்டர் கன்சியூம் பண்றதா சொல்றாங்க. இங்கே கூட அன்ஆர்கனைஸ் வந்து டெய்லி காத்தால வந்து கேன்ல எல்லாம் போடுறாங்க. இப்போ ஆர்கானிக் பால் வேற வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் வேற போட்டி ஜாஸ்தியா போயிடுச்சு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு சுறுசுறுப்போட ஸ்மார்ட்டா நீங்க களத்துல இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க உங்களோட ஓவர் ஹெட்ஸும் ஜாஸ்தியா இருக்கு, உங்களோட ஊழலும் ஜாஸ்தியா இருக்கு, உங்க குவாலிட்டியும் சரியில்லை. அதெல்லாம் மீறி நீங்க விலையை ஏத்துறீங்கன்னும் போது மக்களுக்கு கோபம் வரதான் செய்யும். எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு நீங்க விலை ஏத்தினீங்கன்னா கூட ஒத்துப்பாங்க. பீரியாடிக்கலா ஏத்துங்க, ₹1 ஏத்துங்க, 75. அதெல்லாம் கொடுத்து வாங்க. தனியார் நிறுவனங்களுடைய பால் உற்பத்தி விலையேற்றத்தில் கவலைப்படாம கொடுத்து வாங்குறாங்க. ஏன் அது மாதிரி? அப்ப அந்த நிலையை நீங்க ஆவின் பாலுக்கு அங்கேயும் ஓட்டு இருக்குல்ல, அதான் ஆவின் பாலுக்கு நீங்க அதை உண்டாக்கணும். அந்த மாதிரி ஒரு டிமாண்ட். அதுவே இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம விட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு குறைதீர் கூட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது பேரே ஒரு மாதிரி ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சிறப்பு குறைதீர் சிறப்பு கூட்டம் இருந்தால் அது ஒரு அர்த்தம் இருக்கும். சிறப்பு குறைதீர் கூட்டம் என்ன பண்ண போறாங்க? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அம்மா குறைதீர் கூட்டங்கள்லாம் நடந்தது. ரெண்டாவது குறைதீர்கள் இதுல 1 மாசத்துக்குள்ள முடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குறைகள் வந்து மக்கள் வெளியும் சொல்றாங்க, போராடி கூட சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை இன்னும். இல்லைதான் இன்னைக்கு வந்து ரெகுலராகவே வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மண்டே பெட்டிஷன் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து அம்மா திட்டத்தில் அவங்க கண்டிப்பாக பண்ணணும் தாலுகா ஆஃபீஸ் லெவலில். இந்த 2 பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ புதுசா பிரச்சனைகள் நிறைய சிறப்பு பிரச்சனைகள் என்ன வந்திருக்குன்னு கிளாஸிஃபை பண்ணணும். எனக்கு என்ன சந்தேகம் வருது, இந்த அம்மா திட்டத்தை மறக்கடிப்பதற்காக தான் அந்த திட்டம். ஆமா, அதை தான் சொல்றேன். இந்த சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நாங்கள் ஏதோ குறைகளை தீர்ப்பதற்கு திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு காட்ட முயற்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடுவருகின்ற இந்த குறைதீர் கூட்டங்களில் தீர்க்க முடியாத ஒன்றை வந்து நீங்க அவ்வளவு எளிதாக தீர்க்கக்கூடியதாக இருந்தால் அது எதுக்கு சிறப்பு வாய்ந்தது? மிக எளிதான குறையை தானே தீர்க்க முடியும். எளிதான குறைகளை தீர்ப்பதற்கு இந்த 2 ஏஜென்சிஸ் ஆல்ரெடி இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த அந்த அம்மா திட்டம்ங்கிறது இருக்கு. நீங்க அவங்களெல்லாம் உங்களை தேடி வர வேண்டாம், நீங்க அந்த ஏரியாவுக்கு போய் உட்கார்ந்து. ஆமா, நீங்க ஆபீஸ்ல சேர்ல போட்டு உட்காராதீங்க. அரசு எந்திரம்ங்கிறது ஏசி ரூமுக்கு கீழே தான் உட்கார்ந்து வேலை பார்க்கணும், ஃபேனுக்கு கீழே தான் வந்து உட்காரணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கு போங்க, தெருவுக்கு போங்க, வீட்டுக்கு போய் அவன் தேவையை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றதா அம்மா திட்டம். அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சாச்சு. இனிமேல் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற சிறப்பு குறை தீர் திட்டம்னா அது என்ன, முதலமைச்சருக்கு வேற ஏதாவது குறை இருக்கா? அதுதான் இதுல இறுதி பகுதிக்கு வந்து சார். ஆக்சுவலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து டிரான்ஸ்பரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிட்டேருந்து வாங்கின உடனே அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி 1 மந்த்துக்குள்ளார கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த காலம் என்னைக்கு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிறதும் அதில் இருக்கு. ரெண்டாவது அந்த நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த பால்ல நான் ஃபைனலா சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, யார் என்ன சொன்னாலும் சட்டமன்றத்துக்குள்ளார விவசாயிக்கு நல்லது பண்ணுன்னு பேசுறது, வெளியில வந்து ஏன்னா ஏத்துறீங்கன்னு கேட்கறது, இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின்னா முரணாகவே எவ்வளவு வேணா பேசணும்னா பேசிட்டே போலாம். இதுல அரசியல் ஆக்கிட்டே போலாம். பட் விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும், விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் வந்து சேர்ந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த விவசாயிகளுக்கு நான் டிஎம்கே வந்து சட்டமன்றத்துல சொன்னதை நான் சொல்றேன். பேசக்கூடாதுங்கிறது கருத்து இல்ல, அதை கொண்டு வருகிற நிர்வாகம் வேண்டும்ங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அதை வந்து விவசாயிகளுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நல்லது செஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இதுவே பத்தல, இன்னும் ஒரு ₹10 அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் பிரேக் ஈவன் கூட அவங்களால வர முடியும். அப்படிங்கும் பொழுது மறைமுகமாக இதை அரசு ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பீரியட்ல அந்த டாக்ஸா ஒன்ஸ் அகைன் அது நமக்கு தான் வரப்போகுது. இது நேரடியாக இப்படி வரும்பொழுது இது எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க கூடியதுதான். இந்த விலையேற்றம் 5 வருடம் கழிச்சு வந்திருக்குது. ஒரு ரூபாவா ஏத்தி இருக்கலாமே தவிர மற்றபடி இது வந்து அதிகமான விலையேற்றம் அப்படிங்கிறது இல்ல. பேசுறது பார்த்து ₹1 கூட ஏத்த வேண்டாம். முறையான நிர்வாகமும் அந்த ஓட்டைகளும் அடைக்கப்பட்டிருந்தால் இல்ல கால மாற்றத்துல கண்டிப்பாக எல்லா பொருளுக்கும் விலை ஏற்றம்ங்கிறது உண்டு. இன்னொரு சின்ன கேள்வி. நேற்று முதல்வர் பேட்டி எடுக்கும்போது சொல்றாங்க, பால் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது. அதாவது கர்நாடகாவில் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு ₹6 ஊக்கத்தொகையாக கொடுக்கிறார்கள். கேட்ட கேள்வி வேற. கர்நாடகத்தில் ஊக்கத்தொகைன்னு ₹6 கொடுக்குறாங்க அப்படிதான் கேள்வி. ஆனா இவர் பதில் சொல்றது என்னன்னா, அங்கே ரூபாய் இவ்வளவு விலை, இங்கே ரூபாய் என்ன விலை, இங்கே விலைங்கிறத அது பதில், கேள்விக்கான பதில் இல்லாமல் இங்கே தாண்டி போறார். அதான் அது திருப்பி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுக்கணும் அவர்கிட்ட. நான் கேட்டது இன்சென்டிவ் பற்றி கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது வந்து அங்கே விற்கிற விலையை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கணும். அங்கே போனவங்க சரியாக அவர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்கல.
ஏன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முதல்வர் வந்து அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நம்ம இல்ல சொல்ல புரிஞ்சுக்கலையா இல்ல அதை தாண்டி போறாரு அவருக்கு இல்லை சொல்றதுக்கு பதில் இல்லையோன்னு தெரியல ஒரு வேளை. அதான் அப்படி நம்ம எடுத்துக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. அங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அங்கே பஸ் ஃபேர் கூட தான் அங்கே அதிகமாக இருக்கு, அங்கே எலக்ட்ரிசிட்டி ஃபேர் கூட தான் அதிகமாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உங்கள் விஷயங்கள் நீங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்கு. நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு விலையேற்றம் அவசியம் இருந்திருக்காதுன்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பேசுகிறோம். நம்ம ஏதோ ஒன்று பேசும்போது திடீர்னு காஷ்மீரை பற்றி பேசும்போது ஏன் கச்சத்தீவு கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம காஷ்மீரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதையே கொடுத்தீங்கன்னு அது மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல போய் பேசினா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நான் இதையும் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்க ஏன் ஏத்தினீங்க, அதற்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னா சரி. அப்ப புண்ணாக்கு இந்த சொல்ற இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் விலை குறைவுன்னு பெருமைப்பட்ட காலம் போய் எல்லாத்தையும் விட அங்கதான் கம்மி. இப்பயும் நம்ம தான் விலை குறைவு சார். இப்பயும் நம்ம தான் விலை குறைவு. அப்ப எல்லாம் பார்த்து கம்பேரிட்டிவ்லி நம்ம தான் விலை நமக்கு குறைவு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த சிறப்பு குறை தீர் கூட்டத்துல வந்து மக்கள்லாம் அந்த ஆவின் பால் மனு கொடுக்கலாம். குறை தீர் சிறப்பு கூட்டம் நாமாவது பேரை மாத்தி சொல்ல இல்ல, அதுக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். என்ன இந்த கூட்டம் வந்து இப்ப அவசியமா தெரியல. ஏற்கனவே முதலமைச்சர் தனி பிரிவு இருக்கு மனுக்கள் வாங்குறதுக்கு. அதுல வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஆனா அதற்கும் வந்து சரியான ஒரு நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அரசாங்கம் மிஷினரி அப்படி இருக்கு, சிஸ்டம் அப்படி இருக்கு. இவற்றை வாங்கினா மட்டும் அது சரியா, இவற்றை கொடுத்தா மட்டும் சரியா போகுமான்னு சொல்ல முடியாது. அது முதல்ல இதே நீங்க சொல்ற மாதிரி நான் வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த அம்மா அந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தாசில்தார் வட்டார அளவில் அந்த வட்டாட்சியர் நடத்துற ஒரு விஷயம். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணி போனோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தோப்பு வெங்கடாச்சலம் ரெவன்யூ மினிஸ்டர் இருந்தபோது கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் அவர் நடத்தினார், தாசில்தார்லாம் கூப்பிட்டு. அதனால் ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் கவர் பண்ணி பெருசா 3 பக்கம் ஸ்டோரி எழுதியிருக்கேன் நான். அப்படி வந்து குறையெல்லாம் தீர்க்கிற முயற்சிகள்லாம் நடந்தது. இப்போ அதெல்லாம் நடக்கிறதா இல்லையானே தெரியல. அதே முறைப்படுத்தி இருந்தாலே போறோம், புது திட்டங்கள் தேவையில்லை, நடக்கல. சரி திரு பொன்னுசாமி, உங்களுடைய இறுதியான கருத்து ஒரு நிமிஷத்துக்கு முடிச்சிருங்க. 2 விஷயம். ஒன்னு, கடந்த தேர்தல் அறிக்கையில 25 ரூபாய்க்கு ஆவின் பால் வழங்கும்னு சொல்லி அம்மா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது ஏற்படக்கூடிய இழப்புகளை அரசே மானியமா ஆவின் நிறுவனத்துக்கு கொடுக்கணும். 25 ரூபாய்க்கு பால் வழங்கும்னு சொன்னவங்க ஆட்சி நடத்துவதாக சொல்லக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் இப்ப மக்கள் மீது மிகப்பெரிய விலையேற்றத்தை திணிச்சிருக்காங்க. அடுத்து இப்ப நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல ஊழியர்களுடைய சம்பளம் உயரும் போது பால் உற்பத்தியாளர்களுக்கான வருமானம் உயர்வதுதான நியாயமா இருக்கும் அப்படின்றார். பால் உற்பத்தியாளர்களை கவனத்தில் எடுத்துக்கிற நீங்க பால் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பால் முகவர்களை ஏன் கவனத்தில் எடுத்துக்கல? ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பா? சரி, அப்ப பால் முகவர்களை மட்டும் ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்துறீங்க? நேரடியாக ஒரு விற்பனை விலை உயர்த்துவதற்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்சம் நேரில் அழைத்து கருத்து கேட்டு விட்டாது விலை உயர்வு அமல்படுத்தி. ஆனா ஏதோ வழிபோக்கர்கள் செய்யக்கூடிய செயலை மாதிரி தமிழக அரசு செய்திருக்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க செயல். அரங்கத்துக்கு வந்து அழகான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. 4 ஜியா பிளஸ் காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும்